ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம்ஸ் டு தமிழன் யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 9ஆம் வகுப்பு இயல் 1இல் உள்ள இலக்கண பகுதியான தொடர் இலக்கணம். இதை நம்ம பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் நம்ம என்ன கருத்து இருக்குன்னா, ஃபஸ்ட்டு தொடர் இலக்கணத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எழுவாய்னா என்ன, பயனிலைனா என்ன, செயப்படு பொருள்னா என்ன அப்படின்றத தான் நமக்கு தொடர் இலக்கணத்தில் முதல் டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக பார்த்து அதுக்கான விளக்கத்தையும் நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெளிவாக புரியும். ஃபஸ்ட்டு எட்வர்ட் வந்தான். இது ஒரு சொற்றொடர். இதில் எது பெயர்ச்சொல்? எட்வர்ட் அப்படின்றது பெயர்ச்சொல். இந்த சொற்றொடர் எழுவதற்கு அடிப்படையாக அமைந்த பெயர்ச்சொல்லு தான் எழுவாய். இப்போ எட்வர்ட் வந்தான், வெறும் வந்தான்னாம அது அமையறதுக்கு ஃபஸ்ட்டு காரணமாக இருக்குது இல்லையா, அந்த பெயர் எட்வர்டு, அதுதான் அந்த பெயர் சொல்ல தான் எழுவாய் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த எக்ஸாம்பிள் கனகாம்பரம் பூத்தது. இந்த சொற்றொடரில் வினைச்சொல் என்ன? பூத்தது. இந்த வினைச்சொல் தான் பயனிலை. ஒரு தொடரில் பயன் நிலைத்திருக்கும் இடத்தை தான் பயனிலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். மீனா கனகாம்பரத்தை சூடினாள். இந்த தொடரில் சொற்றொடர் எழுவதற்கு காரணமாக எது அமையுது? ஃபஸ்ட்டு மீனா அப்படின்ற பெயர்ச்சொல். அது எழுவாய். அந்த எழுவாயுடைய பயனிலை என்ன? என்ன பயன்? அந்த பூ சூடினாள். அந்த சூடினாள்ன்றது தான் பயனிலை. அப்போ மற்றொரு பெயர் சொல்லான அந்த கனகாம்பரம் வந்திருக்கு இல்லையா, அது செயப்படு பொருள். எழுவாய் ஒரு வினையை செய்ய அதற்கு அடிப்படையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருள் தான் செயப்படு பொருள். இப்போ எழுவாய் மீனா சூடினால், எதை சூடினால்? கனகாம்பரத்தை. இப்படி எழுவாய் ஒரு வினையை செய்ய அதற்கு அடிப்படையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருள் தான் செயப்படு பொருள். நெக்ஸ்ட்டு கீழே ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதை பார்க்கலாம். ஒரு தொடரில் எழுவாயும் செயப்படு பொருளும் பெயர் சொல்லாகவும் பயனிலை வினைமுற்றாகவும் இருக்கும். இப்போ என்னடா இது ரெண்டுமே, இப்போ எழுவாய்னா பெயர் சொல்லாக தான் வரும் அப்படின்னு தெரியும். அடுத்து இன்னொரு பெயர் சொல் வருதே, அது என்ன அப்படின்னு நினச்சி நம்ம பார்ப்போம். அது செயப்படு பொருளாக இருக்கும். ஒரு தொடரில் எழுவாய் செயப்படு பொருள் ரெண்டுமே பெயர் சொல்லாகவும் இருக்கலாம். பயனிலை வினைமுற்றாகவும் இருக்கும். பயனிலை அந்த தொடருடைய பயன் நிலைத்திருக்கும் இடம். ஒரு தொடரில் செயப்படு பொருள் இருக்க வேண்டும்ன்ற கட்டாயம் இல்லை. ஆனால் செயப்படு பொருள் இருக்கிற தொடர் ரொம்ப விளக்கமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு படித்தாய். இந்த தொடரில் படித்தாய் அப்படின்றது பயனிலை. நீ என்னும் எழுவாய் வெளிப்படையாக தெரியலை. நீ படித்தாய் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இதில் எழுவாயே வெளிப்படையாக இல்லை. அதனால் என்ன சொல்லுவோம்? இதை தோன்றா எழுவாய் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து நான் வந்தேன். இந்த தொடரில் வினைமுற்று பயனிலையாக வந்திருக்குது. வந்தேன் அப்படின்றது வினைமுற்றா, அது பயனிலையாக வந்திருக்குது. அதனால் இது வினை பயனிலை. நெக்ஸ்ட்டு சொன்னவள் கலா. இங்கே கலான்ற பெயர் சொல் பயனிலையாக வந்திருக்கு. இது பெயர் பயனிலை. இது என்னது? பெயர் பயனிலை. அடுத்து விளையாடுபவன் யார். இங்கே யார் அப்படின்ற வினாச்சொல் பயனிலையாக வந்திருக்கு. அதனால் இது வினாக்குறி தானே, வினாவாக தானே இருக்குது. அதனால் இது வினா பயனிலை. சில இடங்களில் தவிர ஒரு சொற்றொடரில் எழுவாய் பயனிலை செயப்படு பொருள் மூன்றும் இந்த வரிசையில் தான் வர வேண்டும் அப்படின்ற எந்த கட்டுப்பாடும் இல்லை. ஃபஸ்ட்டு எழுவாய், அடுத்து செயப்படு பொருள், அதுக்கு அடுத்து பயனிலை, அப்படி தான் ஒரு லைனாக வரணுன்ற அவசியம் கிடையாது. தமிழின் தொடர் அமைப்பின் சிறப்புகளுள் இதுவும் ஒன்று. மாற்றி கூட வரலாம். அதற்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். நான் பாடத்தை படித்தேன். இதில் நான்ன்றது எழுவாய், அதுக்கடுத்து பாடத்தை வருது இல்லையா, அது செயப்படு பொருள். அதுக்கடுத்து படித்தேன்றது தான் பயனிலை. அதுக்கடுத்த எக்ஸாம்பிள் பாடத்தை நான் படித்தேன். இதில் பாடத்தை அப்படின்றது செயப்படு பொருள் ஃபஸ்ட்டு வந்துடுச்சு. நான்ன்றது எழுவாய், அதுக்கடுத்து பயனிலை. இப்படி மாற்றியும் வரலாம். அதுக்கடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள், படித்தேன் நான் பாடத்தை. இதில் படித்தேன்றது பயனிலை முதல்ல வந்துடுச்சு, நான்ன்றது எழுவாய், அதுக்கடுத்து
பாடத்தைன்றது செயற்படு பொருள். நான் படித்தேன் பாடத்தை. இதில் நான்ன்றது எழுவாய், படித்தேன்ன்றது பயனிலை, பாடத்தைன்றது செயற்படு பொருள். பாடத்தை படித்தேன் நான், இது எப்படி செயற்படு பொருள் பயனிலை எழுவாய். இப்படி எப்படி வேணாலும் மாறி மாறி வரலாம் ஒரு சொற்றொடரில். எழுவாய் பயனிலை எழுவாய் செயற்படு பொருள் பயனிலை அப்படி தான் வரணும்னு அவசியம் இல்லை, மாறி மாறியும் வரலாம். அப்படின்றதுக்காக தான் இந்த உதாரணம்லாம் நம்ம படித்தோம். அதுக்கடுத்து நல்ல நூல் ஒன்று படித்தேன். அது என்ன நல்ல அப்படின்றது? இந்த தொடரில் நல்ல அப்படின்ற சொல் எழுவாயாக வரும் பெயர் சொல்லுக்கு அடையாக வருகிறது. நூல் அப்படின்றது எழுவாய், அதுக்கு அடையா என்ன வந்திருக்கு? நல்ல அப்படின்னு வந்திருக்கு. அதனால் இது என்னன்னு சொல்லலாம்? பெயரடை. அடுத்து மகிழ்நன் மெல்ல வந்தான். இந்த தொடரில் மெல்ல அப்படின்ற சொல் வந்தான் என்னும் பயனிலைக்கு வினை அடையா, பயனிலைக்கு அடையா வந்திருக்குது. அதனால் இதனை வினை அடை அப்படின்னு சொல்லி நாம் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த தொடர் இலக்கணத்தை மீதி பார்ட் 2ல் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.